செல்லு வச்சுக்கிட்டு இந்த மொபைலில் படுற கூத்து இருக்குது பாருங்கள். இவனுக்கு எந்த ஞானத்தை போய் சொல்லி கொடுக்குறது? இங்கே தாம்பரத்தில் ஒருத்தர் இறந்துட்டார். விசாரிக்கிறதுக்கு உறவுக்காரன்லாம் வந்தான். அப்பா போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். எப்படி போனார்? ஹார்ட் அட்டாக்கில் போயிட்டார். எங்கே காட்டினேன்? தாம்பரத்தில் தான் டாக்டருங்கிட்ட காட்டினேன். போயா, சிட்டியில் எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது, பெரிய பெரிய டாக்டர்லாங்கிறான். அங்கே காட்டுறதை விட்டுட்டு உள்ளூரில் காட்டினே எப்படி பிழைப்பார்? போயிட்டான். அரை மணி நேரம் பொறுத்து இன்னொருத்தன் வந்தான். அப்பா போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். எப்படி? அதே செய்தி சொன்னான். ஹார்ட் அட்டாக். எங்கே காட்டினேன்? உள்ளூரில் காட்டினதுக்கு அவன் திட்டிட்டு போட்டான். சிட்டியில் தான் பெரிய டாக்டர்கிட்ட வச்சு பார்த்தேன்னா. உனக்கு ஏதாச்சும் இருக்குதா? உள்ளூரில் எவ்வளோ டாக்டர் இருக்கிறான். இவங்கிட்ட காட்டுறதை விட்டுட்டு நீ ஏன் அம்மாந்தோறும் அவரை இழுக்கடிச்சு அலைய வச்ச? அதனால தான் அவர் போயிட்டாருன்னு அவன் போட்டான். இன்னொரு அரை மணி நேரம் பொறுத்து உண்டா வந்தான். அப்பா போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன்னு ஆரம்பித்தான் வசனத்தை. ஆமாம், எங்கே காட்டினேன்? உள்ளூரில் காட்டினதுக்கு அவன் திட்டினான், வெளியூரில் காட்டினான்னா இவன் திட்டுறான். இவனுக்கு என்ன பதில் சொல்கிறது? உள்ளூரில் கொஞ்ச நாள் காட்டினேன், தாம்பரத்தில் கொஞ்ச நாள் காட்டி, சிட்டியில் கொஞ்ச நாள் காட்டினேன், அப்படியும் போயிட்டாருன்னா. உனக்கு புத்தி இருக்குதா? ஏதாவது ஒரு இடத்துல காட்டியிருக்கணும். 2 இடத்துல காட்டினா எப்படா பழைப்பாருன்ட்டு அவன் பங்குக்கு போயிட்டான். அப்புறம் லாஸ்ட்டாக ஒருத்தன் வந்தான். கேள்விப்பட்டேன்னா இவன் சொன்னான், எங்கள் அப்பாவுக்கு வந்த நிலைமை எனக்கு வந்துடும் போலகுது, அதனால் என்னை எதுவும் கேட்காத, அதை படுத்துங்கிறார் பாரு, அவரையே எழுப்பி கேளு, அவர் என்ன சொல்கிறாரோ கேட்டுன்னு போன்ட்டான். ஏன்னா மனிதர்களில் இன்றைக்கி மாறுபட்டு இருக்கக்கூடிய வித்தியாசமான மனிதர்கள். அதனால்தான் மரக்கட்டைன்னுவான். சில பேருக்கு புரியலன்னா மரக்கட்டை மாதிரியே இருக்கிறான் பாருன்னுவான். ஏன்னா உணர்வு இல்லாத மனிதனுக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை அது. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படின்றது தான் மிகப்பெரிய தாரக மந்திரமாக இருந்தது. நம்முடைய மனம் மலராக இருப்பதும் இரும்பாக இருப்பதும் நம்ம கையில் தான் இருக்குது.